போ போ கோமாள சிக்கராஜே போ இங்க போவார சுருமா பொண்டாடி கேக்கல பொண்டாடி சாகலையா மச்சான் வந்துட்டு சொல்லுப்பா யா ஊரோ ஓ ஊரோ மல்லூர்பேட்டை பக்கம் தாங்கல்ல நாட்டாம கர்மகத்தா தலைவரே எல்லாம் பார்த்தாங்க என்னடா இது பூபதி வர அமாவாசையை கும்பிட மாட்டான் ஓ அமாவாசையை பிடிக்க மாட்டேங்கிறானே அமாவாசை பிடிக்க மாட்டான் கும்பிட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட்டினாங்க பூபதி இட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நேரா பஞ்சாயத்துக்கு போன பாரு ஐயா என்ன கூட்ட காரணம் அப்படி கேட்டா என்ன காரணத்தால என்ன கூட்டீங்க அப்படி சொல்லி கேட்ட பாரு கேட்டீங்க அதுக்கு நாட்டாம பார்த்தார் பூபதி நீ வர அமாவாசையை கும்பிட மாட்டேன் அப்படி சொன்னாங்க அமாவாசையை கும்பிட்டா உன்னுடைய மூதாதிகள் தாத்தா பாட்டி இருந்து போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து தெய்வமா இருப்பாங்க ஒரு பிள்ளையா வந்து பிறப்பாங்க அப்படி சொன்னதான் பெரிய செடிவா தட்டக்கூடாது இவங்க சொன்னபடியே அமாவாசையை பிடிக்கணும் நம்ம அமாவாசை பிடிக்கும் போது நம்ம ஊருக்கு மட்டும் தான் தெரியும் பக்கத்து ஊர்ல தெரியணுமே அப்படி சொல்லிட்டு நீ அமாவாசை கடைபிடிக்கிறது பக்கத்து ஊருக்கு தெரியணுமே அப்படி சொல்லிட்டு என் ஊர் வழி மெயின் ரோடா போயிட்டு இருக்கேன் ஊர் வழியில ஆமா அமாவாசை பிடிக்க போற எப்படி நடந்தே போறியா இல்ல பாரு எடுத்துன்னு போறாங்க அமாவாசை பிடிக்க போறேன் அமாவாசை பிடிக்க சொல்லி மெயின் ரோடா போன பாரு அமாவாசை புலம்பிக்கிட்டே போற இல்ல போறேன் அவர் மெயின் ரோட சொல்லி போன பாரு அமாவாசை பிடிக்க போறேன் என் ஊரு பக்கத்து ஊரு ஜம்பில அவன் பேரு அமாவாசை அடிக்குது கொலை பண்ணிட்டு 7 வருஷம் உள்ள இருந்துட்டு நேத்தா ஜாமன் வெளியே வெளியே வந்துட்டான் வந்து ஜம்ப பஸ் ஸ்டாண்ட் உட்கார்ந்திருக்கான் அந்த வழியா என் வாய் சும்மா போக கூடாது அமாவாசை பிடிக்க போறேன் அந்த நேரம் மாத்தி நீ சொல்ற அமாவாசை பிடிக்க போறேன் அப்படி சொன்ன பாரு அவன் காதல வாங்கிட்டான் ஐயோ நானும் 7 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து ஜாமீன் இருந்து வெளியே வரேன் அமாவாசை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வரானே அப்படி சொல்லிட்டு அவன் கூட்டு 4 வாங்க சும்மா விடுவானா 7 வருஷம் கழிச்சு அவன் வெளியே வரான் அந்த நேரம் பார்த்து நீ அமாவாசை பிடிக்கணும்னா என்ன பிடிக்க போறேன்னு சொல்லி அவன் 4 வாங்கினான் அவன் சொல்லி அடிச்சான் அதையும் வாங்கி வாயில போட்டீங்க ஆமா இது நல்லா தெரியணும் அதாவது நல்லா தெரியணும் பிடிக்க கூடாது அமாவாசை பிடிக்க கூடாது அப்படி சொல்லி நான் மேடையில சொல்லு போறேன் பக்கத்து ஊரு ஐயம்பாடி பள்ளிச்சந்தல் அங்க ஒருத்தர் என்ன பண்ணா 2 லட்சம் செலவு பண்ணி சூளைகளை ரெடி பண்ணான் செங்கல் சூளைகளை ரெடி பண்றான் உருவாக்கிட்டான் ஆமா அவன் செலவு பண்ணி ரெடி பண்றான் ஆமா சனிமலை வாட்டமா வத்தி வச்சு கீச்சு வைக்க போற நேரம் அந்த நேரத்துல பார்த்து நான் போய் இது பிடிக்க கூடாது இது பிடிக்க கூடாது அப்படி சொன்ன பாரு சூளைகாரு கோவம் வந்துச்சு சும்மா 2 லட்சம் செலவு பண்ணி அறுத்து பத்த வைக்க போற நேரத்துல நீ பிடி கூட சொல்றிய அப்படி சொல்லி 4 செங்கல் எடுத்தான் 4 செங்கல் உருவனாது வந்து அப்படியே வாங்கணும் மாத்திரம் உடம்பு தாங்கல அந்த நேரத்துல அவனுக்கு முதுகு எப்படி இருக்குது புகை கிளம்புது அவன் சொல்லி அடிச்சான் நல்லா ஏறிடும் சொல்லிட்டே போனா 50 பக்கத்துல சித்தப்பட்டினம் ஒரு தெருவே கூறுபடி எரியுது ஒரு தெருவே எரியுது அங்க போய் வாய் சும்மா இருக்க கூடாதா இது நல்லா ஏறிடும் ஊரோட பார்த்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீ போற ஒரு 10 பேர் வாழை எடுத்துட்டு அந்த கூறுவிட அமைப்பு போன பாரு அது 5 பேர் திரும்பணும் என் கூட கூறுவிடு ஏறியுது அதை பார்த்துட்டு நல்லா ஏறி சொல்றானே அப்படின்னு சொல்லி 5 பேர் 5 வாழை எடுத்து வச்சுட்டான்னு பாரு 5 பேர் வாங்க அப்ப அந்த நேரத்துல உடம்பு தாங்கல அங்கெல்லாம் குத்து கொலை மாதிரி ஓடுது அப்படி பறக்குது புகை கிளம்புது முகுது அவன் சொல்லி அடிச்சான்டா இது அவிஞ்சு போயிடணும் அவன் சொன்னது அவிஞ்சு போயிடணும் அப்படி சொல்லி போனா சொன்ன பாரு பக்கத்துல மணலூர் பேட்டைக்கு வர ஒரு பழகாரு விட்டு புள்ள மாட்டுக்கு தண்ணி காட்ட போய் மாட்டு கொம்பு இப்படி காட்டுல தண்ணி காட்ட பாரு மாட்டை பத்தி கொம்பால பிடிச்சு பாரு அப்படி ஒரு கண்ணு குத்தி ஒரு வெளியே வந்துச்சு அந்த பையன் அவங்க பையனை ஹாஸ்பிட்டல் போறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தாங்க மல்லூர் பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல அந்த வழியா என் வாய் சும்மா போக கூடாதா இது அவிஞ்சு போயிடணும் அப்ப வர பார்த்தா அப்படின்னு எனக்கு இருந்த ஒரு புள்ள இருக்குது
மாடு தண்ணி காட்ட போய் மாடு கொம்பு குத்தி ஒரு கண்ணு வெளியே வந்துருச்சு. நீ வந்து அவிஞ்சு போயணும்னு சொல்றிய. அவன் நாலு அவன் நாலு சதம் எடுத்து வாங்கினா என்னால அடி ஆகும்ல. அவன் சொல்லி அடிச்சான். என்ன நல்லா தெரியணும் வெளியில போன சொன்ன ரோட்டு மேல போலாம். இப்ப மெயின் ரோட்டா போனா உதவுது. மெயின் ரோட்டா போக கூடாது. பக்கத்துல தென்பண்ணி யாரு போகுது? ஆத்துல இறங்கி போறேன். ஆமா ஆத்துல போலாம் சொல்லிட்டு நான் இந்தாண்ட கரையில போயிட்டே இருக்கேன். அந்தாண்ட கரையில நாலு பொம்பளை செம்ம கட்டிட்டு வேற செம்ம கட்டிட்டு அந்தாண்ட கரையில வராங்க. பொம்பளைக்கு தண்ணி கட்ட என்ன பண்ணுவாங்க? சேலையை அப்படியே தூக்கி சொருவாங்க. ஏன்னா முட்டியால் தண்ணி போகுது. ஆமா எடுத்து சொருவிட்டாங்க. அவங்க அந்தாண்ட கருந்து வராங்க. நான் அந்தாண்ட கருந்து போறேன். அங்க போய் என் வாய் சும்மா இருக்கக்கூடாதா? இது நல்லா தெரியணும். இது நல்லா தெரியணும். அந்த இடத்துல போய் நல்லா தெரியணும் கொண்டு வர. அவங்க பொம்பளை என்ன பண்ணாங்க? தண்ணியில வச்ச முன்கால அடுப்பு பின்னாடி வச்சாங்க. செமையை எடுத்து கீழே போட்டாங்க. செமையை இறக்கி கீழே வச்சாங்க. ஆளுக்கு ஒரு குடிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு தட்டி உருவுனாங்க. இங்க வாடானாங்க. என்னடா தெரியணும்? நல்லா தெரியணுமா? நல்லா தெரியுமா? அவங்க நாலு வாங்குறாங்க. வாங்குறாங்க. இதுக்கு மேல நம்மளால உதவ முடியாது. புது தாங்க மாட்டேங்குது. சின்ன பையனா வாங்க முடியல. தாங்க மாட்டேங்குது. பக்கத்துல சித்தாம்பூர் ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் பால் சாப்பிடலாம். நேரம் போன நீ டீ சாப்பிட மாட்டேன். பால் தான் குடிப்பேன். ஆமா அண்ணா அண்ணா ஒரு பால் போடுனா அப்படி சொன்னா அவங்க டேபிள் மேல போட்டு வச்சாங்க. அந்த டீ கடைக்கார பொண்ணு கிளாஸ் கழுவி வர மாட்டேங்குது. டீ கிளாஸ் கழுவிக்கு வருவாங்க. அண்ணியை பார்த்து தாவணி போட கட்டி வந்துச்சு. அது என்ன பண்ணிச்சு? பால் கை வச்ச கிளாஸ் கை வச்சு பாரு. ஆமா அந்த முந்தாடி வந்து அந்த தாவணி போய் பால் போட்டு வச்சு அது மேல மூடிக்கிச்சு. அங்க போய் வாய் சும்மா இருக்க கூடாதா? பாப்பா உன் தாவணி தூக்குற பால் குடிக்கணும். எவன்டா சும்மா இருப்பான்? பாப்பா உன் தாவணி தூக்கு நான் பால் குடிக்கணும். அவன் அப்ப கோவம் வந்துச்சு. இந்த இரும்பு காட்டி வச்சு நம்ம அடுப்பு காட்டி அது எடுத்து நாலு வாங்கணும். நாடா இது ஏன் போட்டு பால் கேக்குறியா அப்படி சொல்லி அடிச்ச மாதிரி அடிக்கிறான். இந்த ஒதுக்கலாம் யாரு காரணம்? இந்த அமாவாசை தான் காரணம். இனிமேட்டு அமாவாசையை பிடிக்கவே கூடாது. அப்படியே மறுநாள் சனிக்கிழமை சந்தை மண்ணூர் பேட்டையில போன 2 கிலோ பன்னீர் என் பொன்னாடி கொடுத்து வரகு சொன்னேன். ஒயிட் ஷாப் போனேன். 2 கோட்டு வாங்கினேன். நிம்மதியா அடிச்சு சாப்பிட்டு கும்பலா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறேன். அமாவாசை மாதிரி பிடிக்கவே பிடிக்காத அதனால அடிக்கிறியா? நீ மேலும் இந்த ஏரியா பக்கம் வந்து அந்த நாய் அடிக்கோட இந்த நாய் வரமாட்டேன். கூட்டா ஆமாமா போறாடே. ஆமாமா ஏக்கா பால் கூட கெட்டே இருக்கணும். அக்கா பால் கூட பால் கேப்படே.
ஒரு கண்ணாலே பாரம்மா பரலாயிரம் ஆயிரம் பாடி வெள்ளம் ஆடியவன் மனது எத்தீரம்மா குடிக்குறேன் நானம்மா அம்மா பழுதலை எண்ணிய பாம்பை மீதிட்டவன் போல துடிக்குறேன் நானம்மா நான் தோல்வி எண்ணிய தோல்வியை ஜெயிக்க தோல்வியை எண்ணிய வாயம்மா அழுத சம்பந்தத்தை ஞானப்பால் ஊட்டிய நன்னை போல் வந்தவள் நீ அம்மா பலர் ஆயிரம் ஆயிரம் பாடி வெண்ணம் ஆடியவன் நன்றிய தீரம்மா என்னடங்கா சக்தி கொண்டவளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா அம்மா என்னடங்கா சக்தி கொண்டவளே பூமி எல்லைக்கு அதிகாரி நீ அம்மா உன்னை என்ன துதிக்கிற கொஞ்சம் குப்பத்தை ராஜன் கூரை தீரம்மா இந்த பாப்பா வந்தோடனே எந்திரா தண்ணி வந்துச்சு என்ன பண்ணிடா அதுனா தெரியுமா உன்னை ஆம்பளையாவே நினைக்கிற நீ அப்ப அது அடங்குது போ நீ பேய் அது ஆம்பளையாடா நான் என்னது நீ அது அடங்குது தீத்துருவா அட கோமர சுத்தியாச்சி பொண்ணாயா ஏம்மா வாங்க வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் ஒத்த கோரலோட ஓச இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட ஓச இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட ஓச இந்த ஒய்யார பொண்ணு மேல ஆசை ஒத்த கோரலோட ஓச அந்த மாதிரி ஆடுறா உனக்கு இருந்தா அந்த அம்மாவுக்கு மட்டும் ஆடுது அம்மாவுக்கு ஆடுது எனக்கு மட்டும் ஆடு மட்டும் காரணது இருக்குது அவங்களுக்கு மேல மணி பேசு காசு குப்பா அந்த அம்மாவுக்கு மட்டும் ஆடுது எனக்கு ஆடு இருக்குது அந்த அம்மாவுக்கு மேல ஆடும் கொஞ்சம் கீழே ஆடும் இது மேல ஆண்டா எப்படி பண்ணும் மும்பை போனா பம்பாய் போனா பம்பாய் போனா ஏய் அங்க போனீங்கன்னா இந்த நரம்பு இருக்குது பாரு அத கட்டா பண்ணா போதும் ஊசி போடுவாங்க ஊசி போட்டு ரெண்டு பக்கமா ரெண்டு பெருசு பெருசா வந்துரும் தம்பி அப்படியா அது மாதிரி எனக்கு வேணாம்
தாய் நல்லா இருக்கிறடா பாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா நாளைக்கு போயிடடா டாப்பா டாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா நல்லா இருக்கிறடா பாப்பா ஐயா போச்சே இந்த ஒரு ஆள் மாற்றம் போயிடுறா போயிட்டு கால் கட்டினோட போனா பீஸ் போயிடுறா ஒன்னே ஒண்ணு அது என்னத்துக்கு புண்ணியம் ஏம்மா? அங்கேயும் போக மாட்டேங்கிறேன் இங்கேயும் வர மாட்டேங்கிறேன் ஒண்ணுத்துக்கும் புண்ணியம் இல்ல உனக்கு ஒரே ஒரு கோர கோசம் இருக்கிறா அதுவும் போச்சா பின்னாடி சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க வாங்க போகுது வணக்கம்மா. வணக்கம் ஆமா, எங்கே உங்களுக்கு? தம்பி சரி வந்துட்டு விடு இது எத்தனை கட்ட சமையல் மேல கை வைக்கலாம் மேல கை வைக்கலாமா அப்படி தப்பா இல்லையம்மா. நாலு நாள் அக்கா தங்கச்சி போனோம்னா பொறுத்தவன் கூட பொறுத்து சொல்லு அப்படி ஐயா நான் உனக்கு தம்பியாகும் நீ எனக்கு அக்கா அக்கா மாறாகும் அதேம்மா நான் உனக்கு தம்பியாகும் நீ எனக்கு அக்கா மாறாகும் எட்டியா இருக்கணும் தம்பின்ற எட்டையும் என்ன அர்த்தம் தம்பி தானே தம்பி நான் மேல கை வைக்க நீ கை வைக்க கூடாது நீ அப்படியா? தம்பி இருக்காங்க பாரு ஆமா. தம்பி அவர்களுக்கும் ஆஹா. பாண்டுரங்க சுவாமி சுவாமி. அந்த அவருடைய பாதத்திற்கும் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் ஆஹா. அநேக வணக்கம் ஏண்டா தம்பி விளக்கம் சொல்லியம்மா. ஏண்டா என்ன பார்த்தா தெரியல யாருன்னு தெரியலையா ஆ? தெரியலையா ஐயோ என்ன பார்த்தா தெரியலையா நீ தான் என்ன காட்டலையா ஓய், என்னத்த காட்டணும் நான் நல்லா குணத்தேன் விளக்கத்தை விவரமா சொல்லி காட்டினா தெரியும் சொல்லியம்மா. ஆட்டோ திரு ஏம்மா கனகவல்லி 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 என்ன ஆட்டாங்க நான் வந்தா போது மேல வந்து யார் ரெடியா ஏம்மா ஒரு பாசம் தான் பாத்து வைக்கிற போற ஐயா வைகாது ஆமா சும்மா தம்பி தானே தம்பி தான் ஒரு நாளைக்கு வந்தானே அவன் பாப்பா அந்த பாப்பா எனக்கே ஒத்துக்கலாம் அந்த பாப்பா அண்ணங்கிட்டே ஒத்துக்கிறேன் அண்ணன் தம்பி தானே அவன் கல்யாணம் பண்ணி கூட்டு பக்கம் வந்து அதுதான் வரல கேட்டேன் ஓ அத கேக்குறியா யாரும் கேட்கல தம்பி நான் வந்து என்ன வேலை பாத்துருவேண்டி அப்புறம் தப்பா நினைக்கிறேம்மா அதனால தான் நான் வந்தேன் சரி விடியம்மா தம்பி கனகவல்லி பிடிச்சிருச்சு கனகவல்லி ஆமா. என்று விளக்கமா விட்டு விட்டது ஆஹா. தம்பி ஓ. அறுவை தருவை மங்கை மறந்தைன்னு சொல்லக்கூடிய சொல்லுவியா? 4ஆம் பருவம் எடுத்து அழுத. வயதுக்கு வந்து ஆஹா எனக்கு திருமணமும் ஆகிவிட்டது தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா போச்சுடா. ஆமா அதான் தொங்குது என்னடா தாலியா தாலியம்மா தாலிய தொங்கும் ஆஹா. தம்பி திருமணம் ஆகிவிட்டது ஆகிவிட்டது. எங்க வீட்டுக்கார யாத்திரமா யாரு? ஏய் ஓ. எங்க உங்களுக்கு மூத்தார் ஒருத்தர் இருக்காரு யாரு? அது யாத்திரமா ஆஹா. பிறந்தா வந்துட்டு ஆண்டவர் குடி யாரியம்மா ஓ யாரு? காய் வச்சிருக்காரா? யாரு அந்த வாட்டு வர்றாமா யாரியம்மா ஏய் நீ சொன்ன பிறந்தா வந்துட்டு ஆண்டவர் குடியே அது ஒரு குடியா பிறந்தா சூரே மூத்தாரு ஐயோ ஆனா ஏம்மா ஓ அவங்க மூத்தாள் அவரு ஆமா. அவங்க மூடியாரு யாரு எங்க வீட்டுக்கார யார் தெரியுமா யாரு முத்தண்டா வந்துட்டு ஆண்டவர் குடியே யார் யாரு முத்தண்டா சூரே ஐயோ ஆமா அங்க திருட்டு பேமரோட போட்டாட்டே நீ சைனு. பரதநாடி ஓடுறா ஆறா ஆறா
எவ்வளவு மாடுவாரு எப்படி பூபதி அவருக்கு மனைவி நானு சென்னை தேங்காய் சேர்ந்த பரதநாட்டியம் யூடியூப்ல போகுது போடும்போது அவதான் கைது போட்டாரா வேலை கஷ்டப்பட்டு ஓடி போச்சு என்ன சாக்காடு இருக்கீங்க ஓ அது லிப்ட்ல இல்லையா லிப்ட் இல்ல ஜாயிண்ட் இல்ல ஐயோ லிப்ட் கட் ஆயிடுச்சு அப்ப பீஸ் போன கேஸ் தான் நீ ஆனா விடியத்துல உன் தாலி அறுக்கல என் பேர் கூப்பிட்டு ஐயோ ஐயோ என்ன என் தாலி அறுக்கதான் வரீங்க தம்பி அது இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு பாக்கணும் என்ன காரணம் தெரியல ஐயோ அம்மா ஊடிடா ஆமா ஐயோ ஐயோ அம்மா அம்மா போச்சுடா ஆச்சுடா தெரியலம்மா என்னாச்சு இப்ப அந்த பக்கமா கவுரி எடுத்துட்டு போனாரு ஐயோ எம்மாடி என்னடா பூபதி சொல்ற அவர் மாட்டாரு பாரு அப்படியே காலை பிடிச்சி தூக்கிட்டான் காலை பிடிச்சி தூக்கிட்டா ஆமா அப்ப அவரு போயிட்டே எனக்கு யாரு பூபதி ஆதரவு நான் தான் இருக்கிறேன் உன் தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி தம்பி ஆமா சரி அது என்ன கவலைப்படாத தம்பி இருக்கும் கவலைப்படாத கூட இரு. மாமன் வரைக்கிறேன் கூட இரு கூட இருக்கிற கூட மாதிரி இருக்கிறேன் ஆமா கூட இரு கூட இரு. ஆனா மாமா கிட்ட போய் சொல்லு ஆமாயா ஆமா ஆஹா யாரா புனர்த்த மாதிரி வேமாண்டி திருப்பி நாயே நீரா குட்டி ஐயா இது தனியா வாங்கிட்ட வரணும் வீடியோ வீடியோ கட்டமா வீட்டுல சேர்க்கூடாது வேணாம் வேணாம் ஏம்மா வாயம்மா பித்தாளி வந்துச்சு வீட்டுக்கார ஆச்சு நான் என்ன பண்ணுவேன் வாயம்மா பித்தாளி வந்துச்சு உத்தண்டாசுர தம்பி உத்தண்டாசுர ஏம்மா தம்பி வந்துட்டாரு வீடியோ வந்துட்டாரா? அவர் எப்படி இருக்கின்றார் மூக்கு கீழே மீச வச்சிருக்கா மகாராஜா உங்கள் மனைவி கனகவல்லி என்னுடைய காதலி பூபதி மகாராஜா தப்பா நினைக்காதீங்க மகாராஜா நானும் பாப்பாவும் காலேஜ் படிச்சோம் எங்க சண்முக காலேஜ்ல ஒரே கிளாஸ்மேட் ஒரே டிபார்ட்மெண்ட் பிபிஏ படிச்சோம் பாப்பா இந்தாண்ட பெற்று உக்காச்சு நான் தான் பெற்று உக்காந்தேன் நல்லா இருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் வாத்தமா வேணாட்டா மகாராஜா போடா பேவன் திருநாய பூபதி ஐயோ எங்க வீட்டுக்கார பாத்தா பூபதி அவர் முகம் மாத்தி அப்படி இருக்குது கோவக்குரியா இருக்குது போகுறியா அதான் கோவக்குரியா மாமா கொஞ்ச நேரம் என்கிட்ட அனுப்ப கூடாதா மன்னவா ஐயா அந்த மான கூட சீரா பொண்டாடி பார்த்து போது என் மூணு பேசுல வந்துச்சு அதான் பார்த்து போது பேச வந்துச்சா இல்லங்க இது யாருங்களா நம்ம கரத்தை வச்சு போயிட்டு இருக்கிறோம் சொல்லு தங்களின் பாதத்திற்கு இந்த
ஆமா செஞ்சுக்கு இல்லாத இந்த ஐயத்து பையன் பூபதி விட்டு தாளக்கார தடிமண்ணை விட்டு என்ன அழைத்த காரணம் என் கூத்தா இருக்கிறாரு பாரு ஏன்னா தம்பி சமாச்சு அப்போ கம்மியாச்சு ஐயா தம்பி மகாராஜா தம்பி 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 பண்ணாட்டி 20 வந்திருக்காங்க நீ வாட்டி அந்த உங்க தம்பிக்கு முன்னாடி வைக்க உங்க முன்னாடியா செத்தா போச்சு அண்ணா இருக்கிறான் போய் ஆசீர்வாதம் போ போனமா அவனை பத்தி உனக்கு தெரியாது ஐயோ என்ன எனக்கு தெரியும் ஆமா எதை நின்று மாமான்னு மணக்க வச்சுட்டு ஓடி வந்துரு மாமான வழக்கு வைத்து வந்துடுறேன் ஆமா கிட்ட கிட்ட போயிடாத நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் ஏங்க நான் ஏங்க வீட்டுல போய் அந்த வேலை இருக்குது தண்ணி மட்டும் வைக்கணுங்க அதை தண்ணி மட்டும் வச்சு உள்பாகெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது அதை துவைச்சு போட்டு கொஞ்சம் என்ன பார்த்தா பாவம் செய்யுது ஐயா நீ பாட துவைத்தல ஐயா நீ போ நானும் பாப்பா பெட்ரூம்ல இருக்கோம் பாபா நான் போ இதுனா குடும்பமா கதம்ப வாங்குது அவன் தட்டாய முடிச்சவன் ஐயா நீ நல்லவர்தான் நான் என்ன பண்ணாரா எதுவும் பண்ண மாட்டான் இது பொது பாக்குறேன் என் பொண்டாட்டி என் அண்ணன் கட்டி பிடிக்கலாம் ஆமா அவன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கலாம் ஆமா அவன் நீ கட்டி பிடிக்கலாம் நடுத்தர் பொண்ணுக்கு நான் கட்டி பிடிப்பேன்
யாரு அது கறிக்கு வெறுப்பாக திருவண்ணா எப்போ